பிரைஸ் லார்ட். கர்த்தர் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளிலே காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு புதிய காலை வேளையிலும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், நன்மை செய்கிறவராய் இருக்கிறார், புதிய வார்த்தைகளை கொடுக்கிறவராய், புதிய ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த நாளிலும் இந்த காலை வேளையில் ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் பிற்பகுதியில் ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்குது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. இந்த செப்பனியாவின் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த கர்த்தருடைய நாளிலே என்னென்ன காரியங்கள் நடக்கும், எந்தெந்த நாடுகளுக்கு, ஒவ்வொரு நாடுகளுக்கும் அவர் என்ன செய்கிறாருன்னா நடக்கிற காரியத்தை அவருடைய காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாடுக்கு என்னென்ன பிரச்சனை உண்டாகும் என்று சொல்லிக்கொண்டே வரும்போது கடைசியாக எருசலேமுக்கு என்ன காரியம் நடக்கும்னு சொல்லிட்டு அதில் மீதியானவர்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லு. மீதியானவர்கள்னா இதோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்கள், சிறைப்பட்டு போகாதவர்கள், அந்த மீதி ரெமனன்ட் பீப்புள்னு சொல்லுவாங்க. அந்த மீதியான ஜனத்துக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ஆசீர்வாதம்? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காணாதிருப்பாய் ஏனென்றால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிற எருசலேம் ஜனங்களை பார்த்து, எருசலேமில் மீதியாக இருக்கிற ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லப்படுறது. யாருடைய நடுவிலே கர்த்தர் இருக்கிறார், யார் நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்த்தா இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறது செப்பனியாவுக்கு என்று சொன்ன வார்த்தை என்னன்னா, தன்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டுடைய வசனத்தின்படி நடக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய மத்தியிலே இருக்கிறார் அந்த ராஜா, அவர்களை ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா. அதிலபடினாலே அவர்களுக்கு இனிமேல் ஒரு தீங்கு வராது என்று சொல்லி ஒரு பாதுகாப்பான வார்த்தை சொல்றே பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த கால வேளையில இஸ்ரவேலை பார்த்து சொன்ன, இஸ்ரவேல் என்றால் தேவனுக்கு பிரியமாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர். சோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். பாருங்க, ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் சில சமயங்களில் பலிப்பதில்லை. ஏன் பலிப்பதில்லைன்னா அந்த வார்த்தை தகுதியா இருப்பதில்லை. அந்த வார்த்தை அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றதுக்கு அந்த வார்த்தை அந்த வீட்டில் தங்குவதற்கு இடம் இல்லை. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் வார்த்தையும் நமக்கு பலிக்கணும். அதுக்கு ஏற்றபடி உள்ள ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் அவருடைய பிள்ளைகளா இருப்பதற்கு இருந்தால் மாத்திரம்தான் அது பலிக்கும். சோதரன், அநேக காரியங்களும் அதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளுக்கு கர்த்தர் இஸ்ரவேலை பார்த்து சொன்னது இந்த காலையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேல் ராஜாவாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். உங்க வாழ்க்கையில தீங்கு மேல தீங்கு வந்திருக்கலாம். சோதரம், அருமையானவர்களே, அவர் நம்மத்தில் இருந்தால், அவருடைய வார்த்தை நம்மத்தில் இருந்தால், சோதரம், அந்த வார்த்தையின்படி நடப்போமானால் நாம் ஒரு தீங்கை காண மாட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். பாருங்க, சமாதானம். பாருங்க, ஜனங்கள் எல்லாம் உழைத்து போவதுன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. ஒவ்வொரு வீட்லையும் போய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார், உங்களுக்கு காரியங்கள்லாம் செய்வார், தேவையெல்லாம் சந்திப்பாருன்னு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா எந்தெந்த வீடுகளில் அந்த காரியம் நடக்குது? சோதரம், ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஜெபத்துக்கு தகுதியானவளா இருந்தால், அந்த ஜெபம் அங்க போய் சேர்றதுக்கு தகுதியானவளா இருந்தால் எல்லா ஆசீர்வாதமும் அவங்க வீட்டுல பலிக்கும். சில ஆட்கள் உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க, உள்ள ஏண்டா வந்தான்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கும் போது இவர்கள் பண்ற ஜெபம் அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு போகாது, திரும்ப வந்துடும். ஏன்னா ஆண்டு சொன்னார், அவங்க ஏற்றுக்கொண்டால் நீங்க அங்க ஜெபம் பண்ணுங்க, அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு போகும். ஏற்றுக்கொள்ளலைன்னா கால் தூசியை உதறிட்டு வந்துருங்க, நீ சொன்ன ஆசீர்வாதம் எல்லாம் திரும்ப உங்ககிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்லப்படும். அதனால அநேகர் பாருங்க ஜெபம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை அவங்களே பெற்றிருக்காங்க, ஏன்னா தகுதி இல்லாம இருந்ததுனால. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தகுதியா இருந்தால், யாரெல்லாம் தகுதியா இருக்கிறாங்களோ அவர்கள் இனி தீங்கை காணாதிருப்பார்கள். ஏனென்றால் இஸ்ரவேல் ராஜா
கர்த்தர் அவர்கள் நடுவிலே இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய நடுவிலே இருந்தால் நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் தான். அதுல ஒண்ணுதான் சொல்லி நிறைய ஆசீர்வாதங்கள் மேல சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு ஆசீர்வாதம் தான், இனி தீங்கை காண மாட்டாய். சோதரம், நீங்க பிறந்த நாள்ல இருந்து அருமையானுடைய இந்த காலவழி நம்மை பார்த்து சொல்றது, நான் பிறந்த நாள்ல இருந்து ஒரு நாளும் நான் நிம்மதியா இருந்ததில்லை. கஷ்டத்தின் மேல கஷ்டம், நஷ்டத்தின் மேல நஷ்டம், எதுக்கெடுத்தாலும் வறுமை, பிரச்சனைகள், கையில பணமே இருப்பதில்லை. பணம், நான் பணத்துக்காக ஓடாத ஓட்டம் இல்லை என்று சொல்லி நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில தீங்குக்கு மேல தீங்கு, எனக்கு உதவி செய்ய வரவங்கெல்லாம் தீங்கு பண்ணிட்டு போறாங்க. என் நண்பர்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்ய நினைச்சு கூப்பிட்டா கடைசியில் அவங்களால எனக்கு பிரச்சனை தான் வந்திருக்கிறது. என் வாழ்க்கையில என் கூட இருந்தவர்களெல்லாம் எனக்கு விரோதமாய் கால்களை தூக்கினார்கள், எனக்கு விரோதமாய் காரியங்களை செய்தார்கள், என்னை குழியிலே தள்ளும்படி காரியங்களை பண்ணார்கள் என்று சொல்லி நினைத்து கொண்டு இந்த காலைவெளியிலே துக்கத்தோடு இருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஏனென்றால் கர்த்தர் ராஜா உன் நடுவில் இருந்தால், ராஜா இஸ்ரவேல் ராஜா உன் நடுவில் இருந்தால் நீ தீங்கை காண மாட்டாய். இப்போ இங்க பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர் நமக்கு ராஜாவா இருக்கிறாரா, இல்ல உலகத்து காரியம் நமக்கு ராஜாவா? பாருங்க, உலகத்துல இன்னொரு ராஜா இருக்கிறான், ஒரு டூப்ளிகேட் ராஜா. அவன் நமக்கு ராஜாவா இருந்தால் எந்த காரியமும் கர்த்தர் பண்ண முடியாது. சோதம். அதனால அருமையானவர்களே, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம்ம இருந்தால் மாத்திரம்தான் நம்ம தீங்கை காண. சிலர் நினைக்கிறாங்க, ஒருத்தருக்கு அப்படியே ஜோம் பண்ணுவாங்க, ஆண்டவரே ஏசு நல்ல நன்மை செய்கிறாராமே, போய் ஜோம் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஜோம் பண்ணுவாங்க. ஆனா அந்த ராஜா நடுவில் இருக்க மாட்டார். சோதர குடும்பத்தில் ராஜா இருக்க மாட்டார். ராஜா இஸ்ரவேலின் ராஜா தான் இருந்தா மாத்திரம்தான் நீ தீங்கை காணாது. சோதரன், இப்படி உலகத்துல எல்லா விதத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு பிரச்சனை மேல பிரச்சனை உருவாகி சொந்த ஜனங்களால துரத்தப்பட்டு சொந்த ஜனங்களால ஏமாற்றப்பட்டு நம்மை ஒரு மோசமானவங்க சொல்லி முத்திரை குத்தி ஒதுக்கி வச்சிருக்காங்களா? கவலைப்படாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் ஜனங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க. இவங்க இருக்கதே சரியில்லை, இஸ்ரவேல் பாவியா இருந்ததுனாலதான் இவங்கெல்லாம் விரட்டப்பட்டார்கள், சிதறடிக்கப்படாதுன்னு சொல்லி எல்லா ஜனங்களும் பேசுறாங்க. சோதரன், ஆனா அது முக்கியமல்ல. இந்த ஜனங்கள் பேச காரணமே இந்த ஜனங்கள்னால்தான். அந்த ஜனங்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு ஜனங்கள் வழியே போனதுனால்தான் கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்க முடியவில்லை, கர்த்தர் அவளை இருக்க முடியவில்லை. ஆனா இப்போ சொல்றாரு, ரெமினன்ட் பீப்புளே, மீதியான ஜனங்களே, நான் உங்கள் மத்தியில இருப்பேன், நான் ராஜாவா இருக்கிறேன், இருப்பேன், உங்களை ஆசிரிப்பேன். இன்றைக்கு அருமையான இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்கள் மத்தியில இருக்க விரும்புகிறார். அவரை நீங்கள் உங்கள் மத்தியில ராஜாவாக வைத்திருந்தால், உங்கள் நடுவிலே அவர் இருந்தால், இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள். உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி தான், ஆசீர்வாதமான ஆசிரியர். யாரெல்லாம் தீங்கு செய்ய நினைத்தார்களோ அவரெல்லாம் வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அவர்கள் உங்களை தாழ்வா நினைத்திருக்கலாம், நீங்கள் உங்களை உயர்த்தி கொண்டே போகிற ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அதற்கு நாட்கள் வந்து இருக்கிறது. இந்த கால வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ராஜாவுடைய வார்த்தையின்படி நீ நடந்தால் அவர் நடுவில் இருப்பார். அவர் நடுவில் இருந்தால் நீ தீங்கை காண மாட்டாய். சோதரம், இந்த நாட்களில் ஒப்பு கொடுங்க. காலை வேளையில கர்த்தர் ஆசீர்வாதம் நோக்கி வந்து கொண்டிருக்குது. யாரு கைவிட்டாங்க, யாரை ஏமாத்திட்டாங்க, யார் என்னை புறம்பே தள்ளிட்டாங்க என்பதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்க ஒப்பு கொடுங்கள். நீங்கள் ராஜாதி ராஜாவாய் நீங்கள் என்ன செய்வீங்க? உங்க வாழ்க்கையில் இனி தீங்கையே காணாதபடிக்கு கர்த்தர் உங்களை தூக்கி சுமக்கிறது. எந்த தீங்கு வந்தாலும் தூக்கி சுமப்பா. அந்த காலையில் ஒப்பு கொடுப்பீங்களா? அந்த தேவனை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த காலையில் உங்க வீட்டுக்கு வருகிறார். ஒப்பு கொடுங்க. வார்த்தை கேட்டு கீழ்ப்படியுங்க. ஆண்டவரே, எனக்கு நீரே ராஜாவா இரும் என்று சொல்லுங்க. அந்த ராஜா சொல்ல எப்படி கேட்பாங்க சொல்லுங்க. அதே போல் அவர் வாழ்த்தின்படி கேட்டு நடங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளையிலே அப்பா ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு நீ ராஜாவா இருந்தது போல எங்களுக்கு நீ ராஜாவா இருக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே பட்டு உலகத்திலே ஆண்டவரே துன்பப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு எல்லாம் மறந்தெல்லாம் போதும் ஆண்டவரே. தீங்கு மேல தீங்கு வந்திருக்கிறது. ஆனா இனிமேல் தீங்கு காணாத இருக்கும்படி உம்மை ராஜாவாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு ஒரு இதயத்தை கொடுக்க ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதம். இந்த வசனத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு எங்கத்தில் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்துக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்ததாமே உங்க வாழ்க்கையில ராஜாவா இருந்து காரியங்களை செய்வாராக ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இந்த காலையில் அற்புதங்களை செய்வார். நீ தீங்கு காணாதிருப்பாய். இன்னும் ஒரு லோக சுவாத்தி மூலமாக சந்திக்க வரலும். கர்த்ததாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.